நேத்திக்கு என் பையனோட ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னாலே கொஞ்சம் சிம்பிளான லஞ்ச் தான் அவங்க கொடுத்துட சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் மஷ்ரூம் போட்டு ஆம்லெட் சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். காலையில் நானுமே வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு கிளம்புற மாதிரி இருந்ததுனால கருப்புளுந்து கஞ்சி தான் எல்லாத்துக்குமே வீட்டில் பண்ணியிருந்தேன். அந்த பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் பசங்கள்லாம் சீட் எப்படி வைக்கணும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டாங்க. அடுத்து அங்கேருந்த க்ரீன் ஹவுஸையும் ஃபார்ம் அனிமல்ஸையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்து ப்ராக்டிக்கலாக சீட்லிங் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சீட்லிங் ட்ரேவும் தக்காளி விதையும் கேப்சிகம் விதையும் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரேயில் இந்த மண் ஃபில் பண்ணி அந்த விதையை அவங்களே வைக்கணும். வச்சு அந்த ட்ரேவை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த சம்மர் பிரேக்கில் அவங்களே அந்த செடியை வந்து வளர்த்தணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான், பார்க்கலாம் இந்த சம்மரில் எப்படி வளர்த்துறாங்க